நம்ம பார்க்க போகிறது எலிப்ஸோட டேட்டா கொடுத்து ஈக்குவேஷன் கொடுத்து டேட்டா ரெண்டுமே பார்க்க போகிறோம். ஒரே ஒரு சப்டிவிஷன் பேலன்ஸ் இருக்குது எக்ஸசைஸில் சம் டேட்டாஸ் கொடுத்து ஈக்குவேஷன். லென்த் ஆஃப் lattice rectum யாராவது சொல்லுவீங்களா ஃபார்முலா? லென்த் ஆஃப் lattice rectum எலிப்ஸ் படித்தால் ஒரே ஃபார்முலா, ஹைப்பர்போலா படித்தால் ஒரே ஃபார்முலா. வெரி குட், நல்லா சவுண்டாக சொல்லணும். 2b² a equal to 4. போன தடவை மேலேயே கேன்சல் பண்ணிக்கிறோம். 2க்கும் 4க்கும் b square is equal to 2e. b square is equal to 2e. Distance between foci. ரெண்டு ஃபோக்கஸ்க்கு in between distance. So தெரியுமா? ரெண்டு ஃபோக்கஸ்க்கு in between the distance 2ae. என்ன ae? ஃபோக்கஸ்க்கு சென்டருக்கு ae. ரெண்டு ஃபோக்கஸ்க்குங்கறதால 2ae. 2ae is equal to 4√2. ae is equal to 2√2. 2 கேன்சல் பண்ணிக்கலாம். ae இதே அதை இன்கிரீஸ் பண்ணி என்ன கொண்டாடணும்? a ஸ்கொயர் கொண்டாடணும், b ஸ்கொயர் கொண்டாடணும். b ஸ்கொயர் எப்படியாவது மிங்கிள் ஆகணும். a க்கு பதிலா b ஸ்கொயர் செக்ஷன் பண்ணி b ஸ்கொயர் is equal to a ஸ்கொயர் into 1 minus b ஸ்கொயர். 1 by செக்ஷன் பண்ண போறேன். இது b ஸ்கொயர் பதிலா செக்ஷன் பண்ண போறேன். a ஸ்கொயர் minus a square minus a square e square equal to 2e. லூப்ல மிங்கிள் ஆகுறது பெரிய விஷயம். b square பதிலா a square minus a square e square equal to 2e. a e பதிலா 2√2. அப்ப a e square 8. Very good. 2√2 the whole square 8. a square minus a e square 8 equal to 2e. The 2e எங்க சேவ் பண்ணாரு? a square minus 2a minus 8 equal to 0. Factorize பண்ண போறோம். Multiply பண்ணா minus 8, add பண்ணா minus 2. Factorizing. சவுண்டா 4 2s are minus 4 plus 2. Multiply பண்ணா minus 8, add பண்ணா minus 2. a equal to 4, a equal to minus 2. Not possible. Not possible ல சொன்னா ரீசன் தெளிவா சொல்லணும். A is called as length of semi-major axis. Length cannot be negative. Length of semi-major axis. A is equal to 4. A square equal to 16. A square equal to 16. ये b square लगा दो. B square equal to 2a. B square equal to 2a. A की बदला 4. B square equal to 8. B square 8. A square 16. 8. இப்போ ஒரு ஈக்குவேஷன் எலிப்ஸ் வரணும்னா முதல்ல மேஜர் ஆக்சிஸ் என்னன்னு சொல்லணும், அப்புறம் சென்டர் என்னன்னு சொல்லணும். தெளிவா தந்திருக்காங்க. மேஜர் ஆக்சிஸ் இஸ் எல்லாம் என்ன ஆக்சிஸ்? y ஆக்சிஸ். மேஜர் ஆக்சிஸ் எல்லாம் y ஆக்சிஸ் சொல்லிட்டாலே சென்டர் அட் ஆரிஜின். ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா சொல்ல போறோம், அப்புறம் ஆன்சர் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா மேஜர் y. மேஜர் யாரு? y. சென்டர் ஆரிஜின். ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ் சொல்லுங்க. x² by b square plus y square by a square equal to நடுவுல மைனஸ் வந்தா ஹைப்பர்போலா, நடுவுல பிளஸ் வந்தா எலிப்ஸ். b square வந்தா y axis மேஜர். b square x cube. x² by b square is equal to 8. y square by a square is equal to 16 equal to 1. It is a required equation of ellipse. இப்போ இதுவரைக்கும் டேட்டாஸ் கொடுத்து எலிப்ஸோட ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோம். இப்போ எலிப்ஸோட ஈக்குவேஷன் கொடுத்து என்னென்ன வேணுமா பாருங்க. சென்டர் வேணுமா, ஃபோக்கை வேணுமா, வெர்டிசஸ் வேணுமா, டைரக்ட்ரிசஸ் வேணும். டைரக்ட்ரிசஸ்க்கு பேர் n, வெர்டிசஸ்க்கு பேர் a, ஃபோக்கைக்கு பேர் f. னா ஃபோக்கையோட ஃபர்ஸ்ட் லெட்டர் s ன்னு சொல்லுவோம். பாயிண்ட்ஸ் சொன்னா s. போலாமா? ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன். ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன். x square by a square plus y square by b square equal to 1.
எக்ஸுக்கு கீழே எப்படி சார் ஏ ஸ்கொயர் சொல்கிறீங்க, எக்ஸுக்கு கீழே எப்படி சார் பி ஸ்கொயர் சொல்கிறீங்க? இப்போ இதே போன சப்டிவிஷனில் பார்த்தா எக்ஸுக்கு கீழே பி ஸ்கொயர் சொன்னீங்க, இங்கே ஏ ஸ்கொயர். எது பெரிய நம்பர்? விச் ஒன் இஸ் த கிரேட் நம்பர்? விச் டினாமினேட்டர் இஸ் கிரேட் நம்பர்? 25 பெருசா 9 பெருசா சொல்லுங்க. 25 இஸ் கிரேட்டர் than 9. 25 கிரேட்டர்னு சொன்னதுனால எது கிரேட் நம்பரோ அதுக்கு ஏ ஸ்கொயர் தான். எது கிரேட் நம்பரோ அதுக்கு ஏ ஸ்கொயர் தான். ரைட். 25 கிரேட் நம்பர்னா அது ஏ ஸ்கொயர். கம்பேர் பண்றோம். a ஸ்கொயர் is equal to 25, b ஸ்கொயர் is equal to 9, a is equal to 5. b மேக்ஸிமம் தேவைப்படாது. c ஸ்கொயர் is equal to a கண்டுபிடிக்கணும். c ஸ்கொயர் is equal to a ஸ்கொயர் minus b ஸ்கொயர் எலிப்ஸோட c ஸ்கொயர். ரைட். a square 25 minus 9 16. c is equal to plus or minus 4. சொல்லலாமா? மேஜர் ஆக்சிஸ் ஈக்குவேஷனை பற்றி சொல்லணும். இந்த ஈக்குவேஷனை பற்றி சொல்லுங்க. மேஜர் ஆக்சிஸ் is along x axis. Major axis is along x axis. First subdivision center at origin. இதுக்கு பக்கத்தில் நம்பர்ஸ் வந்திருந்தா அதர் தென் ஆரிஜின், நம்பர் இல்லை, அதனால சென்டர் அட் ஆரிஜின். சென்டரோட ஆன்சர் ஆரிஜின் தான் 0,0. செகண்ட் ஒன் ஓகே. மேஜர் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு சொன்னதுனால ப்ளஸ் ஆர் மைனஸ் சி கமா 0. ஏஇனா சி ப்ளஸ் ஆர் மைனஸ் சி யாரு 4,0 சொல்லிருங்க. வெர்டிசஸ் வெர்டெக்ஸ் தான், டபுள் வெர்டெக்ஸ் வரதுனால வெர்டிசஸ் a plus or minus a comma 0 plus or minus a சொல்லுங்க 5 comma 0. last one diathesis x equal to plus or minus a by e. இதுல என்ன வேணும்னா a தனியா வேணும், e தனியா வேணும். a ரெடியா இருக்கு, a வந்து 5, e வேணும், e கண்டுபிடிக்கணும். c is called as ae. therefore ae is equal to 4, ae is equal to 4, a வந்து 5, 5e is equal to 4, e is equal to 4 by 5. therefore cross multiply பண்ணிக்கிறோம். plus or minus 25 by 4. equation என்ன 4x plus 25 equal to 0 and 4x என்ன பண்ணிட்டோம்னா எலிப்ஸோட சமமான டேட்டாஸ் கொடுத்து ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோம். ரஃப் டயகிராம் எல்லாம் போடலாம். ரஃப் டயகிராம் வெர்டெக்ஸ் மட்டும் மார்க் பண்ணா போதும். 5 0 5 minus 5 ரஃப் டயகிராம். போலாமா? இதே எலிப்ஸ் அடுத்த ஈக்குவேஷன் கொடுத்து அடுத்த எலிப்ஸ். ரைட். x² by 3 plus y² by 10 equal to எலிப்ஸோட ஈக்குவேஷனை பார்க்கணும். டினாமினேட்டர் என்ன பார்க்கணும். ஹைப்பர்போலோட ஈக்குவேஷன் பார்க்கணும். நியூமரேட்டர் ஒழுங்கா பார்க்கணும். ரைட். டினாமினேட்டர் சொல்லுங்க பார்க்கலாம். இது 3, இது 10. which number is greater? எது பெரிய நம்பர்? 10. எதை விட 3. ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் STD ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் சொல்லுங்க. x² by b² equal to 1, a² is equal to 10, a is equal to plus or minus root 10, b² is equal to 3, b தேவைப்படாது. c² is equal to a² minus b², a² 10 minus 3 7, c is equal to plus or minus root 7. சொல்லலாமா? Major axis is along a y axis. y ஓட denominator great number, y ஓட denominator great number இருக்கறனால major axis என்ன axis? y axis. first subdivision center
சென்டர் யாரு ஆரிஜின் எப்படி சார் ஆரிஜின் சொன்னீங்க x க்கு பக்கத்துலயே y க்கு பக்கத்துலயே